மக்களே கையை பிடிச்சி கடிக்க வருதா? இங்க பாருங்க நண்டு, இவ்வளவு நண்டு ஒரே இடத்துல யாருமே பாத்துருக்க மாட்டீங்க. மக்களே கொட்டி போயிருச்சு மக்களே, எதிர்பாராத விதமா. முன்னாடி நண்டு காலு. மக்களே இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராத்திரி நேரம் வயல் நண்டு குளத்து நண்டு வந்து வேட்டையாடுறதுக்கு வந்திருக்கோம் மக்களே. வரும்போதே ஆல்ரெடி ஒரு 2-3 நண்டு பிடிச்சிட்டோம், அந்த சாக்குலாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம நண்பரோட சேர்ந்து இன்னைக்கு வந்து நண்டு வேட்டையாடி நைட்டு கேம்ப் போட்டு நண்டை வேறு லெவலில் சமைச்சு சாப்பிட போகிறோம். கம்மா கலங்கி பாதையில் நடந்து போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் வயல் வரும், அந்த வயலில் தான் வந்துட்டு பெரிய பெரிய மொந்த சைஸில் நண்டு தெரியும். இந்த மாதிரி தண்ணி கிடக்குதுல மக்களே, இதுலலாம் வந்துட்டு நண்டு ஊறிக்கு தெரியும். மீன் வறுக்கிறோம்ல, ஆமாம், அந்த பொடியை வச்சு வறுத்து சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கேன். ஆனால் கருக்கு மறுக்கணுங்க. பகலில் நண்டு பிடிக்கிறோட நைட் நண்டு பிடிக்கிற வேற ஈஸி, ரொம்ப. அதுவும் மழை பெய்யும் போது வந்தோம்னா இன்னும் அந்த குஞ்சு வயிற்றுல இருக்கும் பாருங்க. ஆமாம், குஞ்செல்லாம் பச்சையாக சாப்பிட்டா சளிக்கெல்லாம் நல்லதும்பாங்க. மக்களே நண்டு பிடிக்கிறதுக்கான அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இனிமேல் பாருங்கள் எவ்வளோ நண்டு தெரியும் மட்டும். ஒரு தண்ணி தெரியும் கிடக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் நண்டு எக்கச்சக்கமாக இருக்கும். நண்டை பார்த்துட்டாங்க விளாட்றாங்க, பார்த்துட்டு நம்ம லைட் இல்லையே. அங்கே போங்க, அங்கே போங்க. நம்ம பண்ணிட்டு வச்சுருக்காங்க. இங்க பாருங்க நண்டு, கரு நண்டு நல்லா கண்ணங்கரைன்னு கருக்கடுத்த நண்டா இருக்கு. போட்டுங்க, இந்த பாருங்க இருக்கு, இந்த இருக்கு தெரியுதா? பெரிய நண்டுங்க. இங்கே பாருங்க, இங்கிற காணு அவன் கையை பாருங்க. அந்த பையன் என்ன நண்டு நட்டை கறின்னு எல்லாம் ரொம்ப பக்கத்தில் கிளார் அடிக்கும். இங்கே பாருங்க வந்தோடனே ஒரு பெரிய நண்டு பிடிச்சிட்டேன். இப்போ பாருங்க நம்ம பைக்கில் போட்டுருவோம் நம்மளோட ஃபஸ்ட்டு நண்டு. நீங்கள் இந்த சாக்கை ரொப்பிட்டு தான் மக்களை வீட்டுக்கு போகலாம். நான் போட அப்படியே சலசலன்னு இலையுது நண்டு எக்கச்சக்கமா. இங்கே வாங்க, 2 நண்டு கிடக்குது பக்கத்து பக்கத்தில் கிடக்குதா. இங்கே வர்றா இங்கே ஒரு சிவப்பு நண்டு நல்லா பிடிச்சிட்டேன். மக்களே இங்கே பாருங்க நண்டு அப்படியே உள்ள விடும், தெரியுதா? நண்டு கொய்னு இலையுது தாக்குல. இதே பெரிய பள்ளத்தாக்கியோ, பெரிய பள்ளத்தாக்கியோ பார்த்தியோ, பள்ளத்துக்குள்ள போயிடாத. அங்கிட்ட ஒரு குரூப் நண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அவங்களோட நம்ம கூட நண்டு பிடிக்கா பாண்டே. ஒரு நண்டு சிவப்பு நன்றா, கருப்பு நன்றா, கருப்பு நன்றா. நத்தை பள்ளம் மக்களே, நத்தையே பாருங்க, ஒரு பள்ளத்தாக்கு வேற இருக்குது. நண்டு ஓடி போயிடாம போய் ஓடுதுடா. இங்கே ஒரு நண்டு கிடக்குதியா? இங்கே பாரு கண்ணக்கரே நண்டு, காலை பாரு எப்படி இருக்குன்ட்டு. இங்கே ஒரு நண்டு, இங்கே ஒரு நண்டு ப்ரோ. இங்கே வேற தூர பாண்டி ஒரு காலை உடச்சிட்டியா? அங்கிட்ட ஒரு நத்தையா? ஒரு நத்தை, நத்தை சின்ன நத்தையா இருந்தால் போயிட்டு அங்கிட்டு போயரா பல்ல விட வாடா. நண்டு ஏதாச்சும் ஒரு பெரிய மீன் வந்துனா வண்டி வந்துடுது. தூரா மீன்டா, மீன் தாண்டா வந்துட்டு ஓடுது. சின்ன சின்ன மீன் தெரியும் போலையோ. நன்றா பாண்டி இங்கேயா? அண்டே நன்றோய் ஆம்கூடா மக்கள். இங்கே பாருங்க, இங்கே தான் பார்க்குற இடம்லாம் நண்டா கிடக்குது. நீங்கள் ஒரு சாக்கு கட்டி லோடு ஏற்றிட வேண்டியதாண்டா. வயல் நண்டு யார் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நைட்டுக்குள்ளே இன்றைக்கி வந்துட்டு ஒரு வயலில் எக்கச்சக்கமான நண்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோ வரைக்கும் பாண்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பொந்து இருக்குது பார்த்தீங்களா? இந்த பொந்துலேருந்து தான் நண்டெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு கிளம்பும். இந்த ஒன்று அந்த ஒன்று இருக்குது. இந்த பொந்துலேருந்து மேய்ச்சலுக்கு கிளம்புற நண்டு தான் இப்போ நம்ம வரத்து எடுத்து பிடிக்கிறது. இங்கே போமா மக்களே, இங்கே பாருங்க ஒத்த கால் பெரிய நண்டு. மக்கள் புள்ளியாக தெரியுது. இதெல்லாம் காலை எவனோ உடச்சி விட்டாங்க மக்களை. இங்கே பாருங்கள், இதை அப்படியே போட்டுருவோம்.
ஐயோ ஆயோ இங்கே வர நண்டை பாட்டி அதுக்குள்ளே எவ்வளோ நண்டு பிடிச்சான். உள்ள கேமரா ஓடி சும்மா இங்கே பாருங்க எவ்வளோ நண்டு இருக்குன்ட்டு. வந்து 1 கிலோ மேலே தெரிஞ்சுக்கலாம். பாப்பா அவங்க போய் ஒரு மீன் ஒன்று ஏறி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். வயல் நண்டு வந்து வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் மக்களே. அதே மாதிரி சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து சமைச்சு சாப்பிடுங்க நண்டு பிடிச்சி. கிடக்குது இங்கே அது எப்படி கலந்துக்கு கண்ணங்கரையான் இருக்குது பாருங்க. சாக்கு அரை சாக்கு ரொப்பிட்டேன். அரை சாக்கில் சாக்கு ரொப்பிட்டேன். நீங்கள் எவ்வளோ ப்ரோ கொடுத்துருக்கீங்கன்னா இங்கிட்ட ஒரு சாக்கு இருக்குது. இன்னும் ஒரு சாக்கு சரிதா இருக்கு. நான் மொத்தமாக கொட்டுறேன். அப்போது பாருங்கள் எவ்வளோ நண்டு இருக்குன்ட்டு. ஏறி ஏறி தூக்கிது. நீங்கள் நைட்டு நண்டை வந்து சேஃப்டி பண்ணி நாளைக்கு கொண்டு போகிறோன்னு வச்சு டென்ட்டுக்குள்ள அப்படியே கொட்டி விட்டாம ஆமாம் தூங்கிட்டு இருக்கும்போது அது பாட்டு உடம்பு இருந்தால் கரெக்டாக வந்திருக்கேன். கொஞ்சம் சாக்கிங் கட் பண்ணிட போகுது. நைட்டு தூங்கையில் டென்ட்டுக்குள்ள அப்படியே கொட்டி விட்டுறானு லாக் பண்ணி வச்சுட்டு தூங்க வந்துட்டு அவ்வளோ. இங்கே பாருங்கள் எப்படி புதருக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு கிடக்குதுன்னு தெரியுதா நண்டு. எல்லாம் வந்து வய நண்டு சின்ன சின்ன நண்டாக இருக்குது. இந்த ஒன்று கிடக்குது. பார்க்குற இடம் கூட நண்டு மக்களே. முடிச்சுடா கடிக்கிறா பாத்தியா எப்படியா விட்டுறதே கடிக்கிறா வீட்டா கையில் போடுதுடா. இங்கே வரா குட்டி நண்டாக இருக்குது. இந்த போடுது. நீ கடிச்சதுக்காகவே உன்னை விட மாட்டி. கடிச்சி இல்லை உள்ளே போ கேட்டுக்குள்ளே போ. ஒரு அடி கீழே அடி. இது ஒன்று நடக்கு. முன்னாடி பெரிய கால்ட்டு பெரிய கடிச்சு. ஆமாடா நடக்குது. வா இங்கே பாருங்க. வா வா பார்ப்போம். எல்லாம் புல்லு தண்ணி கலருக்கும் ஒரே மாதிரி இருக்குதா பண்டி நண்டுக்கும். நண்டே தெரியல. இங்கே பாருங்க ஒரு நண்டை. என்ன வெட்டை கொட்டை வெட்டை. இங்கே வர ஏறி வருதுடா. வாங்க லைட் அடிச்ச மற்ற மாட்டேங்குது. நண்டு இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. சின்ன நண்டியா அப்படியா ஸ்ட்ராங் நண்டுது. செத்தாக போச்சு. இது உசுறுதாயா? ஏன் எல்லாம் ஆக்டிவ் இல்லாமல் இருக்குது. எல்லாம் சாப்பிட்ட போது மயக்கத்து ஜாரா கொண்டு ஓடிருக்கோம். மக்களை என்னன்னா பாதி நண்டு இன்னும் மேய்ச்சலுக்கு இறங்காமல் இருக்கனால பாதி இது பொந்துக்குள்ளே இருந்துக்கிட்டு வரும்போது கரெக்டாக பொந்துக்குள்ளே ஓடிடுது மக்களே. இப்போ இந்த பொந்துக்குள்ளெலாம் கையை விட்டோம்னா நண்டு இருக்கும். கை தான் நுழைய மாட்டேங்குது. பகல் வந்தோம்னா வெட்டி பிடிக்கலாம். இந்துரியா ஒன்று இங்கே இந்துரியா இங்கேடா அந்துரியா காலுக்கிட்ட என்னாச்சு? வேலை பிடிக்கிறது லைட்டாக கடிக்குதுடா. அந்துரியா முன்னாடி ஒரு நண்டு முன்னாடி பாரியா இங்கே பாரியா போதுடா அமுக்கியா பிடிச்சிட்டேன். சரியான நண்டு கடிச்சு வச்சுன்னா கொடுப்பு அப்படியே கையை போட்டு தள்ளிடுறேன். இங்கேயா ஏன் கண்ணுக்கே தெரியாத மாதிரி இங்கே வாரு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நண்டெல்லாம். அந்த அங்கே ஒரு நண்டு அப்படியா ரெண்டு நண்டு இருக்குடா. வாடா இது அமுக்கியா பெருசு இந்த ஒன்று இருக்கா. இதுதான்டா மொட்டை நண்டுடா. இது பக்கம் உங்களுக்கு கையை பாரு எப்படி தூக்குதுன்னு. சரியான நண்டு. இந்த அங்கே ஒரு நண்டு இருக்கா. வாங்க அதையும் பார்ப்போம். எப்படி நைஸாக பொந்துக்கு போகிறாரு. இங்கே பாருங்க மக்களே. இங்கனுக்குள்ளே அதோட பொந்து இருக்குது. இங்கேருந்து அப்படியே உள்ளே நுழைய பார்க்குறாராம். இங்கே வரு இந்த போட்டு வண்டி வெயிட் ஏறிக்கிட்டே போயிடும்.
இங்கே வருங்க நண்டு. ஒத்த கால் வினிக்கூண்டுக்கு இருக்குது, இன்னொரு கால் பெருசாக இருக்குது. பத்தாடி காடு சின்னமாக இருந்தாலும் இங்கே வர கடிக்க வருதா? ஓடுதியா? என்ன ஓட்டம் ஓடுது? பத்தாடி சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுது. என்ன நீ ஆக்ஷன் போட்டுக்கிட்டு உள்ளே போ, சாக்குக்குள்ளே போ. இங்கே போறியா? இங்கே வந்து பாரு, இங்கே 2 இருக்குது. இங்கே வரா, இந்த வரா போகுது. இங்கே வரா அடுத்து ஒன்று பாரு பக்கத்தில். இந்த இங்கே பாரு ஒன்று. இங்கே பாரு. விட்டுறாதையோ. இங்கே பார்க்குறேன்னு ஃபுல்லாக நண்டா கிடக்குது. அந்த முன்னாடி தூரம் அங்கே பாரு, உனக்கு முன்னாடி கிடக்கு பாரு. ஒரு நண்டு, பெரிய நண்டு. இதாண்டா பெரிய நன்றா பாண்டி, செம்ம நண்டு. பாண்டி நீ மூட்டை கட்டி வீட்டு கொண்டு போய் வேண்டியதான். இங்கிட்டு பாரு, எங்கிட்டு பார்க்கவே இல்லை. இந்த வரான் இது ஒரு நண்டு, பெரிய நண்டு. பார்த்துட்டா இங்கே இருக்கு மக்களே. கையை பிடிச்சி கடிக்க வருதா? மக்களே இங்கே பாருங்க, ஊடிடாமையா முட்டு பார்க்குற இடம் ஃபுல்லாக நண்டாக இருந்தால் என்ன தான் பண்ணுறது? இங்கே ஒரு நண்டு, இந்த ஒரு பொத்து இங்கே வச்சுருக்குது. இது பெரிய நன்றா. இங்கே வர்றா, இங்கே யாரா நமக்கு எல்லா நண்டே நமக்கு இன்னைக்கு ரசம் தான். இங்கே வாரு, அதை போங்க. நண்டு எக்கச்சக்கமாக பிடிச்சி விட்டோம். யாரு மக்களே, கொட்டி போயிடுச்சு மக்களே. எதிர்பாராத விதமாக மொத்தம் நண்டாக இருக்குதுப்பா. ஏய் ஓடாத அப்படியே இருங்க. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் உங்களை வச்சு. இங்கே பாருங்க மக்களே, நண்டு எப்படி இருக்குன்ட்டு. சும்மா குளத்து நண்டு, வய நண்டு, நல்லா புள்ளி வச்ச நண்டு. சாப்பிட்டா அருமையாக இருக்கும். போடு, இந்த நண்டு பக்கியை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல, நம்மளை போட்டு சீரழிச்சிருது. அங்கிட்டு ஒரு குரூப்பை பிடிச்சிக்கிட்டு இருக்க மக்களே, எக்கச்சக்கமாக நண்டு. நம்ம போதும் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டுறாங்க. இன்றைக்கி சாக்கு ரொப்பி ஆகணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு அமுக்கி நண்டை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா. ஓடிடுச்சு. இங்கே பாருங்க பொந்துக்குள்ளே, இங்கே பொந்து அங்கே இருக்க மக்களே. இந்த பொந்துக்குள்ளே எல்லாம் ஓடிடுது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பொந்து தான். பகல் நேரத்தில் வந்தோம்னாலும் இந்த பொந்துக்குள்ளே தான் இருக்குது. நைட் நேரத்தில் என்னென்னா மேய்ச்சல் முடிஞ்சிருச்சுன்னா உள்ளே பொந்தில் போயிட்டு நல்லா காற்று வாங்கிட்டு மேலே அக்கடான் இருக்குது. ஓடிருந்தா இங்கே வர எத்தனை இருக்குன்னு இங்கே பாருங்க. இந்த இருக்கு, இங்கே பாருங்க, அந்த ஓடிடுச்சு. இந்த பொந்தில் இருக்குது. இங்கே இந்த மாதிரி இருக்குது. பிடிச்சியா? கீழே அங்கே போடு, அங்கிட்டு. இந்த மாதிரி நண்டு இருக்கா, எடுத்து போட்டு வா. ஏன்றா படி நன்றா தோறா. இங்கே வர வாடா. தோறா அப்புறம் போடு உள்ள போடு. மக்களே லைட் அடித்து பார்த்தா தான் தெரியுது நண்டு கிடக்கிறது. நாங்கள் எவ்வளோ நண்டை விட்டுட்டு வந்தோம்னு தெரியல. அந்த பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நண்டு. அவங்களோட போயிட்டு ஜாயிண்ட் ஆகிக்குவோம். தூரம் ஓடிடுச்சா? எல்லாம் நண்டு பொந்துக்குள்ளே போயிடுச்சா பண்டி? என்ன பொந்தை விட்டு வெளியே வரல. அதுதான் பொந்துக்குள்ளே கிடக்குது. பொந்துக்குள்ளே இங்கே வரு. ஐயா செத்த நன்றா டாடு மானத்தா. இந்த இருக்கு பொந்துக்குள்ளே இருக்கு மக்கள். இருங்க காட்டுறேன். அப்படியே அந்த ஓடிடுச்சா? ஓடி பற்றியா? டக்குன்னு காட்டினாதான்ப்பா. இது மின்னல் வேகத்தில் உள்ளே ஓடிடுது. காட்டுடா, இந்த நண்டு இருக்கு பார்த்தீங்க. இங்கே வருங்க மக்களே, நண்டு உள்ளே இருக்குது. அங்கே தோட அங்கிட்டு 2 நண்டுரா. அமுக்கு இன்னும் தள்ளி காலால் மித்திரா பாட்டி. மித்திர வெளில வந்துடுறா. ஒருத்தரா ஓடுறா. பிடிச்சி அமுக்குறா. ஓட போகிற. அங்கிட்ட ஒரு பொந்து இருக்குறா. பொந்துக்கிட்டு இருக்குறா. பிடிச்சா
காலை வச்சு முன்னாடி நண்டை பார்த்துட்டு அப்படியே பைய போய் ஒரு மிதி மிச்சோம்னா வெளியில் வந்து வதக்கணும் இல்லைங்க. ஐயோ ஓடி போச்சு. வேலிடா அங்கிட்டு. மக்களே இங்கே பாருங்க, நம்ம 2 சாக்கில் எக்கச்சக்கமான நண்டெல்லாம் பிடிச்சிருக்கோம். அப்போ 50 நண்டை கொட்டி விடுறோம் பாருங்க, எவ்வளவு ஓட போகுதுன்னு. கொட்டுவோமா? கிடைக்குது சரியா? கொட்டுங்க. ஐயோ பாண்டி போட்டாரா பாண்டி பக்கத்தில் வந்து பாண்டி போட்டாரா காட்டையில் இருக்கு. இங்கே பாருங்க நண்டை, இவ்வளோ நண்டு ஒரே இடத்துல யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்க நாங்கள் பிடிச்ச நண்டெல்லாம் எவ்வளவு போட்டு வச்சிருக்கோம். இந்த நண்டை புறக்கி அள்ளி போடுறதுக்குள்ளேயும் போதும் ஆயிரம் மக்களை. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக நண்டு தான். அள்ளி போட்டுருவோம் எல்லாரும் ஓடுற அள்ளி போட்டு வந்து 4 பக்கம் போய் இளைஞ்சி போயிடுச்சு பாருங்க. எல்லாம் வேற லெவலில் நண்டு புறக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க நண்டு எவ்வளவுன்னு பிறக்குங்க பிறக்குங்க. மக்களே பிடிச்சிட்டு அந்த நண்டில் வந்து நாங்கள் சாப்பிட்றது அளவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இப்போ அந்த நண்டை வந்து சூப்பராக கிரேவி பண்ண போகிறோம் பாருங்கள். மங்களகரமாக நெருப்பில் ஆரம்பிக்கணும். தேவையான அளவுக்கு ஊற்றுங்க. போதுங்களா? சின்ன வெங்காயம், தக்காளி ஏன் வர அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சுல, போட்டு விடுங்க தக்காளியை. கொஞ்சம் உப்பை போட்டு விடுங்க. ஓவர் ஹீட்டுப்பா, ஹீட்டை உரைக்கணும். நல்லா கருத்த நண்டு, வய நண்டு, கம்மா நண்டு எல்லா நண்டும் உள்ளே அடக்குது. மஞ்சத்தூளை போட்டு விட்டுருவோம், வாடை வராது. இப்போ கருகுது, பிடிச்சிங்க காய்ச்ச தூக்கிடுவோம். கறி போகுது. அப்பா திடீர்னு அடிக்குது. என்னங்க அண்ணல் பவராக சார்ந்துட்டு இந்த சமையல் அப்படி தாங்க இருக்கேன். இது வந்து 1 மணி சுடுகாட்டு சமையல். சத்த நேரம் அடுப்பில் வைக்கணும், சத்த நேரம் தரையில் வச்சு சமைக்கணும். அவர் அதில் ஏறிக்கிறான், அந்த அளவுக்கு ஹீட்டு ஜாத்திலாம் தெரியும். இன்னும் வேக வேலை நண்டு போட்டு எடுத்து சாப்பிட்றாங்க. நெருப்பு மயம் முதல்ல வச்சுக்கணும். தண்ணி வச்சிருச்சு, அதான் இறக்கும். அடி பிடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, இறக்க வேண்டிய பக்குவத்தில் இருக்குது. ஆமாம், நண்டு வாசனை தூக்குது. அப்படியே இறக்கிருங்க, தூக்குங்க. மடியில் வச்சுக்காதீங்க. இங்கிட்ட அடுப்பை தாண்டி கொஞ்சம் ஒரு பொசிஷன் தள்ளி வந்துடுமா? இங்கே உட்காருங்க, இங்கே உட்காந்துங்க. அப்பா இன்னைக்கு நண்டு பிடி நண்டு சமையல் சுடுகாட்டில் 1 மணி நண்டு சமையல். இது நாங்கள் டேஸ்ட் பண்ணி வாங்க. ஆமாம், ஃபஸ்ட் எடுத்து இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஐயா நான் மட்டும் கையில் தொட்டுற போகிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே கிரேவி மசாலாவோட சாப்பிட்டோம்னா தான் அது நல்லா இருக்குங்க. ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா வெந்திருக்கு. சாப்பிடுவோமா? சாப்பிடுங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்குது. கருக்கு முறுக்குன்றியா? முறுக்குமா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் வாங்க அப்படியே. இங்கே வா வா உள்ளுக்கு வா, வீடியோக்கு வா. மக்களை வேறு லெவலில் இருக்குது நண்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வயல் நண்டு சமைச்சு சாப்பிட்ருக்கேன். மக்களை இங்கே பாருங்க, டென்ட்டு வந்து சூறாவளி காற்றுல அடிச்சுட்டு போய் பறந்து போய் கிடக்குது. டென்ட்டை நிறுத்தி வச்சிருந்தோம். இந்த டென்ட்டோட பொசிஷனே சரியில்லையே. அந்த வெங்காயம் தக்காளி தான் நல்லா இருக்குது, அதோட சேர்த்து சாப்பிடாதேன். மொறுன்னு இருக்கு பாருங்க, செம்ம வாசம். ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குது. இந்த நண்டு கால் இந்த மாதிரி வயல் நண்டு தான் வேறு லெவலில் இருக்கும். நம்ம கடல் நண்டை விட வயல் நண்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு இந்த நண்டு தான். இதெல்லாம் எங்கேயும் கிடஞ்சினா விட்டுறாதீங்க, அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த நண்டில். என்ன இருக்குது? அதாவது இருமல் சளி இப்படின்னா இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், அந்த வயல் நண்டை போட்டு சின்ன நண்டாக இருக்கணும், நல்லா சின்ன நண்டாக இருந்து அதனால் நச்சு விட்டு ரசம் வச்சு குடிச்சிங்கன்னா வச்சுங்களேன், அந்த இருமல் எல்லாம் போயிடும். நண்டோட லாலிபப் இந்த சதை இருக்குது பாருங்கள், லைட்டாக அப்படியே அந்த கிரேவியில் லைட்டாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்றேன். நல்லா இருக்கு, பூத்தூள் வருது. நீங்கள் போடக்கூடாது, கரடி வந்துடும், பேய் வந்துடும்யா. இதாண்டா அந்த பெரிய நண்டே தொடக்கூடாதுங்கிறது. இதில் ஒரு பெரிய நண்டு போட்டோம், இந்த பாருங்க அது என்ன கடி கடிச்சிருக்கு இந்த நண்டு. அந்த நண்டை எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லிவாங்க. இதை எப்படி அப்படி எடுத்துக்கணும், அப்படி எடுத்துக்கிட்டு ஒரு காலிலேருந்து அப்படி நிறைய ஒரே கடி இப்படி சாப்பிடணும் நண்டு. எனக்கு இந்த மாதிரி பீஸு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த கால் இல்லாத பீஸ் எடுத்தோம்னா அப்படியே முறுக்கு சாப்பிட்லாம். இங்கே பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா? பயங்கரமாக இருக்குது. அதான் நான் நிறையா செய்வோம்ண்ணே, நல்லா இருக்கும்ண்ணா. நாங்கள் இப்படி தான் செய்வோம் ஆற்றுல பிடிச்சி. இந்த மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? கம்மலை சொல்லுங்கள். ஒரு நல்ல ஒரு பெத்த பீஸாக எடுத்து வாய்க்கில் போடு. பெத்த பீஸாக அப்படியே ரசனையோடு சாப்பிடணும், அப்படியே கறக்கு முறுக்கணும், சவுண்டு கேட்கணும். ஒரு சின்ன பீஸ் இங்கே இந்த இருக்கு பாருங்க பீஸு. இந்த நைட் நேரத்தில் அளவுக்கு கிளார் அடித்து தொலையும், முறுக்கு கூட தோற்று போகணும். அப்படி எடுத்து இப்போ சவுண்டை மட்டும் அந்த ஃபீல் பண்ணுங்கள், நான் எப்படி சாப்பிட்றேங்கிறது உங்களுக்கே கேட்கும். சவுண்டு எப்படி இருக்கு? அப்படி பண்ணி சரியா? வயலில் பிடிச்சா வயல் நண்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். வயலில் பிடிச்சா வயல் நண்டு, கடலில் பிடிச்சா கடல் நண்டு. முதுகில் பார்த்தீங்கன்னா புள்ளியாக இருக்கான், அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் வயல் நண்டுன்னு. இன்னொன்று ஃப்ளைனாக இருக்கான், இன்னொன்று கருப்பு கலரில் இருக்கான். அது வந்து ஆற்று நண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு நண்டுக்கும் ஒரு இது இருக்குது. பிறவையோடு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குது. அந்த தக்காளி அந்த இதோட சாப்பிட்டா அது எப்படி எடுத்து கொஞ்சம் தான் அந்த பூண்டு தக்காளி பூண்டு எடுத்து வச்சுங்க, லைட்டாக உடம்புக்கு நல்லது, சீரணமாகும். பூண்டு அந்த வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நண்டையும் சேர்த்து ஒன்றா சாப்பிடணும். போனுங்க சவுண்டு அது சத்தா இப்படி இருக்கணுங்க, சாப்பிட்டா இப்படி சாப்பிடணும். கரெக்டான சாப்பாடு. இப்போ மணி மொபைல் இருக்கா யார்ட்டையும்? மொபைல் பற்றி நாங்கள் கிடக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு தான் இருக்கோம். 1 மணி எத்தனை மணி? 1 மணி. நாங்கள் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க 4-5 பேர். நம்ம டென்ட்டு இந்த டென்ட்டை இப்போ தான் காற்றுல பிச்சுக்கிட்டு போய் கிடந்துச்சு, அதை செட் பண்ணி வச்சுருக்கோம். மணி ஆன் பண்ணு. கரெக்டாக நல்ல வேலை 1 மணி ஆகலையா? 12:40 ஆகுது மக்களே. 12 மணி ஆகுதா சார்? 12:40 1 மணிக்கிட்ட ஆக போகுது. அவ்வளோதான், நாங்கள் கை கழுவிட்டு தூங்குறது 1 மணி ஆயிரும். அவ்வளோதான் மக்களே, இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே ஓடி நண்டை பிடிச்சி அதை நைட்டு 12 மணிக்கு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு கிரேவி ரெடி பண்ணி வேறு லெவலில் சாப்பிட்டேன். எங்களோட அனுபவம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நண்டு சாப்பிட்ருந்தா வேறு எந்த முறையில் சமைச்சா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரெண்டோட சேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வென்ச்சர் ஆஃப் கணேஷ், அட்வென்ச்சர் ஆஃப் வேணும், அட்வென்ச்சர் ஆஃப் கணேஷ். நான் பேரை மாற்றிட்டேன், வேணும் அட்வென்ச்சர்னு மாற்றி வச்சுட்டு. அது ஆக மொத்தம் அட்வென்ச்சர் ஃபேமிலி தான். ஆமாம், அவரோட சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவேன். நான் நல்லா வளர்ந்து வரும் ஒரு பெரிய யூடியூபர், ஹண்டிங் யூடியூபர். இப்போ நாங்கள் எங்கள் டென்ட்டில் போய்ட்டு தூங்கிடுவோம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.